because World War III has just started. Hi guys, it's Zarvini. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிகாஸ் இருக்கிற இந்த நிலைமை வந்துட்டு நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். லைக் எனக்கு தெரியல, இந்த வருஷம் வந்துட்டு ஒரு மாசம் ஒரு விஷயம், ஒரு மாசம் ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் வெரி காம்ப்ளிகேட்டட் ஆக்சுவலி. நான் இருக்கிற இந்த செஞ்சுரியில வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த இடத்துக்கு வெடிகுண்டு போடுறாங்க, அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வெடிகுண்டு போடுறாங்க, நிறைய பேரோட உயிர் இழக்கப்படுது. லைக் எப்பதான் இதுக்கு முடிவு? இந்த உலகத்தையும் ஒண்ணு சுத்தி பார்க்கல, அதுக்கிட்ட இந்த உலகமே வந்துட்டு தலைக்கிளியால மாறுறது நினைச்சு பார்க்கும்போது பயமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, இந்த வருஷம் பிறந்தோடனே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன், விச் இஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். அதாவது பாபா வாங்க பண்ண ப்ரிடிக்ஷன் வீடியோ பத்தி நான் சொல்லியிருப்பேன். நான் அந்த வீடியோல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு உலகம் போர் பத்தி தான் சொல்லியிருப்பேன். அதாவது பாபா வாங்க வந்துட்டு இந்த உலகம் போர் பத்தி, 3வது உலக போர் பத்தி ப்ரிடிக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க அது சொன்னது என்னதுன்னா ரொம்ப பெருசா நடக்காது, அந்த கண்ட்ரிக்கும் இந்த கண்ட்ரிக்கும் சண்டைகள் வரும், லைக் எக்கனாமி வாய்ஸ் தென் பொலிட்டிக்கல் வாய்ஸ் அந்த மாதிரி. பட் இந்த அளவுக்கு லைக் பாம்பு போடுற அளவுக்கு நான் வந்து நினைச்சு பார்க்கல. அந்த வீடியோ ஆக்சுவலி நான் ஜனவரி அப்லோட் பண்ணியிருப்பேன். மார்ச்லயே அது கட்டியுமா? பாபா அங்க சொன்னது உண்மையில நடக்குமா? பட் வாட் எவர் இட் இஸ், நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான இஷ்யூ பத்தி தான் பேச வந்திருக்கேன். நீங்க காலையில ஏஞ்சி அடிக்கிறீங்க அண்ட் அந்த ஒரு நாள் வந்துட்டு ஒரு நல்ல நாளாக தான் இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. பட் பிரேக்கிங் நியூஸ் வருது, ஈரானோட சுப்ரீம் லீடர் இறந்துட்டாரு. அண்ட் இதுக்கு காரணமே வந்துட்டு யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். அது மட்டும் இல்லாம ஃபுல் மிடில் ஈஸ்ட் வந்துட்டு டென்ஷன்ல இருக்காங்க, வார் ஸ்டார்ட் பண்ண போற மாதிரி சிச்சுவேஷன்ல. பட் இதெல்லாம் வந்துட்டு மூவில தான் நடந்து நம்ம பார்த்திருக்கோம். பட் இட்ஸ் லைக் ரியல் லைஃப்ல நடந்துச்சு. அன்னைக்கு நான் வெளியே இருந்தப்போ இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. பட் நான் நினைச்சேன் இது ஒரு ஃபேக் நியூஸ், பிகாஸ் நான் சோஷியல் மீடியால தான் பார்த்தேன், நான் நியூஸ் எதுவும் பார்க்கல. தென் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் பார்க்குறேன், லைக் இட்ஸ் லைக் நம்ம நினைச்சு பார்க்காத ஒன்று நடந்திருக்குல்ல. 28 February 2026 இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் நடத்துறாங்க. அதாவது மிலிட்ரி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஆப்ரேஷன் பேர் வந்துட்டு ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. ஸோ அன்னைக்கு வந்துட்டு நிறைய மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈரான்ல இருக்கிற ஒரு சில சிட்டிஸ்ல, விச் இஸ் தெஹ்ரான், இஸ்ஃபஹான், கோம் அண்ட் கராச். ஸோ இந்த இடம்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி என்ன பிளேஸ்னா மிலிட்ரி பேசஸ், கமாண்ட் சென்டர்ஸ் அண்ட் சுப்ரீம் லீடரோட கம்பவுண்ட். இப்ப இந்த ஒரு கேள்வி இருக்குதா, நீ எதுக்காக இந்த இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்துட்டு ஈரானை வந்துட்டு தாக்கணும்? கண்டிப்பா இந்த ஒரு கேள்வி எனக்கும் இருந்துச்சு. பட் அவங்க என்ன சொல்றாங்க, ஈரான் வந்துட்டு ஆக்சுவலி அ பிக் த்ரெட். எப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் செய்யறாங்க, மிசைல்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் மிலிட்டன்ட் குரூப்ஸ் லைக் ஹெசோபோலா அண்ட் ஹமாஸ். ஸோ இந்த 2 குரூப்க்கு சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நியூக்ளியர்ல கண்டுபிடிக்கிறாங்களே, ஸோ இதனாலதான் வந்துட்டு இவங்க இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு சொல்றாங்க. நியூக்ளியர் ப்ரோக்ராம்னா, ஸோ இந்த நியூக்ளியர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மற்ற கண்ட்ரிகளை வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்பெஷலி வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ண நிறைய இன்னும் சான்சஸ் இருக்கிறதுனால இவங்க இந்த மாதிரி பண்ணி. இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்துட்டு ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அவரை வந்துட்டு அட்டாக் பண்ணாங்க, விச் இஸ் அவங்களோட மெயின் கோலா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இஸ்ரேலோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு 4 டெக்கேட்ஸா வந்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. பாலிடிக்ஸ், மிலிட்ரி அண்ட் ரிலிஜனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அயோத்தோலா அலி கஹ்மேனி, இவர் ஆக்சுவலி வந்துட்டு 36 இயர்ஸா வந்துட்டு இந்த ஈரானை வழி நடத்தியிருக்காரு, அதாவது ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப யாரு வந்துட்டு இந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுவான்னு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலி சுப்ரீம் லீடர், சீனியர் ஆஃபீஸர்ஸ், அது மட்டும் இல்லாம அந்த சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கஹ்மேனி இருக்காரு, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துட்டு இந்த அட்டாக்ல இறந்துட்டாங்க.
ஸோ ஈரான்ல என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 40 நாள் வந்துட்டு மார்னிங்ல இருப்பாங்க, அதாவது துக்கத்துல இருப்பாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி நார்மலான ஒரு அட்டாக் இல்ல. அயத்துல்லா அலி கஹ்மேனி இவர் இறந்துட்டாரு, அதாவது சுப்ரீம் லீடர் இறந்துட்டாங்கல்ல. இவர் இறந்துட்டோன்னே அங்க இருக்கிற ஈரான்ல இருக்கிற பாதி பேர் வந்துட்டு ஆக்சுவலி செலிப்ரேஷன் பண்றாங்க. அண்ட் ஒரு சில பாதி பேர் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அந்த ஊர்ல. ஸோ யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்துட்டு தாக்கிட்டாங்க. அப்பனா வந்துட்டு ஈரான் சும்மா இருக்குமா? இல்ல, ஈரானும் வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணதுன்ட்டு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இது ஆக்சுவலி வந்துட்டு இல்லீகல் டெரரிஸ்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ஈரானோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அவர் லெஜிட்டிமேட் டியூட்டி அண்ட் ரைட் டு ரிட்டேலியேட். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ், அதாவது IRGC, இவங்க வந்துட்டு மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ட்ரோன் மூலியமா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டைரக்டா அவங்க இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாக்கா இல்ல, அவங்க வந்துட்டு மிலிட்ரி பேசிஸ் சூஸ் பண்ணி அந்தந்த இடத்துக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை சூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கத்தார், UAE, குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஈராக், ஜார்டன் அண்ட் எவ்ரி இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் பேஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஆக்சுவலி இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்துட்டு ஈரானை தாக்கியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த நியூக்ளியர் திங், பிக் த்ரெட். அதனால வந்துட்டு இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்துட்டு அந்த சுப்ரீம் லீடரை வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. ஈரான் வந்துட்டு திரும்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் இந்த கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸை. ஸோ இது முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலி இது நடந்துட்டு இருக்கு. இது இப்போ நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு மிடில் ஆஃப் த வால் இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? நம்ம இப்போ இந்த போர் உலகத்துல இருக்கோம். அயத்துல்லா அலி கஹ்மேனி, ஸோ இவர் இறந்துட்டோன்னே, அதாவது இந்த சுப்ரீம் லீடர், ஈரானோட சுப்ரீம் லீடர் இறந்துட்டோன்னே பாகிஸ்தான்ல கூட ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 20 பீப்புள் வந்துட்டு இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நிறைய பேர் இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்திருக்காங்களே, அவங்களுக்கு காயப்பட்டிருக்கு. ரஷ்யா அண்ட் சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆக்சுவலி வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா. யூஎஸோட பிரசிடென்ட் என்ன அறிவிச்சிருக்காரு, அதாவது என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, இந்த போர் வந்துட்டு as long as necessary இது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நிறைய கேள்விகள் இருக்கு, அடுத்து என்ன நடக்கும், இப்போ யார் வந்துட்டு லீட் பண்ணுவோம், அது ரிட்டாலியேஷன் எப்படி போகும். ஸோ இது வந்துட்டு ரீஜனல் வாரா தான் இருக்குமா, இல்லை வந்துட்டு பிகர் வார் விச் இஸ் குளோபல் இன்வால்வ் ஆவாங்களா, இன்னும் பெருசா நிறைய கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகுமா, இது எல்லாமே நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு விஷயம் கிளியரா புரியுது, சுப்ரீம் லீடரோட டெட் வந்துட்டு நிறைய விஷயத்த மாத்திருச்சு. அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட், குளோபல் பாலிடிக்ஸ், எனர்ஜி மார்க்கெட்ஸ், இன்டர்நேஷனல் செக்யூரிட்டிஸ், இது எல்லாமே வந்துட்டு எட்ஜ்ல இருக்கு. ஸோ எந்த டைம்ல என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம், நம்ம சேஃபா இருக்கோம், நாளைக்கு நம்மளுக்கு கூட என்னாச்சும் பிரச்சனை வரலாம். பிகாஸ் World War III has just started and இது just beginning. இன்னும் next few daysல வந்து retaliation, secret operation, நிறைய நியூ அலையன்ஸ், அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, நிறைய கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகுது. இந்த உலகத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நம்ம இப்ப விட்னஸ் பண்றோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் may be more dangerous than anything we have seen before. ஸோ இது வரைக்கும் ஹிஸ்டரியில மட்டும் தான் நம்ம இந்த விஷயத்த படிச்சிருக்கோம். பட் we are actually experiencing, witnessing, இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலக போர் பத்தி, உலக போர் 1, உலக போர் 2, பட் இப்போ உலக போர் 3 நடந்து கொண்டு இருக்கிறதான்னு தெரியும். ஸோ இப்போ இந்த லீடர் இறந்தனால இந்த உலகத்துல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அண்ட் no one knows what will happen next. இந்த உலகம் ஆக்சுவலி ரொம்ப அழகான ஒரு இடம். கடவுள் இந்த உலகத்தை அழகா தான் படைச்சாங்க. நீங்க பாருங்க, இந்த கண்ட்ரில இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இந்த கண்ட்ரில இப்படி இருக்கு. திஸ் வேர்ல்ட் இஸ் வெரி பீஸ்ஃபுல், வெரி பியூட்டிஃபுல்லான பிளேஸ். பட் இந்த மனிதர்கள்னாலதான் எல்லாமே மாறிடுச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த உலகத்துல யாருமே எந்த ஒரு வாரம் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் வராம எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதுல இந்த போர் வேற. நம்ம கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம், இது எல்லாமே நின்னுடணும், இந்த வார் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. ஏன் தெரியுமா, இதுல வந்துட்டு நிறைய மனிதர்கள், நிறைய ஹியூமன்ஸோட உயிர்கள் தான் பலியாகுது. எதுக்காக இறந்து போறாங்கன்னே தெரியாம இறந்து போறாங்க. நான் இந்த போர் மொத்தம்
லைக் இந்த போர் மட்டும் நான் வந்து இந்த போர் பத்தி மட்டும் பேசல, இது வரைக்கும் அந்த உலகத்துல நடந்த எல்லா போர் பத்தியும் தான் பேசுறேன். ஸோ இந்த வார், இந்த போர், இது எதுவுமே வரக்கூடாது, இது எப்படியாச்சும் நின்றுடணும். ஸோ கைஸ், அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ் டு யூ. பை. இன்கேஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நினைச்சும் தவறு இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சிருங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த நியூஸ் படிச்சுட்டு நான் என்ன எனக்கு புரிஞ்சிச்சோ நான் அதுதான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இஃப் இன்கேஸ் எனிதிங் ராங், ஐ எம் வெரி சாரி. ஸோ அவ்வளோதான். பை. ஸோ இதுதான் அவர் ஆக்சுவலி 4 டெக்கேட்ஸா ஏன் தெரியுமா, இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் இந்த பட்டாசு வெடிக்கிறது கூட பயமா